பச்சை நிறம் அவள் திருமேனி பவள நிறம் அவன் செவ்விதழே அவன் செவ்விதழே மஞ்சள் நிறம் அவன் தேவி முகம் மஞ்சள் நிறம் அவன் தேவி முகம் மஞ்சள் நிறம் அவன் தேவி முகம் வெள்ளை நிறம் அவன் திருவுள்ளம் மலர்களிலே பல நிறம் கண்டேன் திருமாலவன் வடிவம் அதில் கண்டேன் மலர்களிலே பல மனம் கண்டேன் திருமாலவன் வடிவம் அதில் கண்டேன் நாளிலும் நாரண விளையாட்டு என்ற நாயகன் பெயரில் திருப்பாட்டு நானிலம் நாரணன் விளையாட்டு நாரணன் பெயரில் திருப்பாட்டு நாளிலும் நாரணன் விளையாட்டு என்ற நாயகன் பெயரில் திருப்பாட்டு ஆயர்குல பிள்ளை விளையாட்டு ஆயர்குல பிள்ளை விளையாட்டு ஆயர்குல பிள்ளை விளையாட்டு அந்த அடியவர்கள் அருள் கூட்டு மலர் பல நிறம் கண்டேன் மாலவன் வடிவம் அதில் கண்டேன் பக்தி என்னும் ஒரு நூலெடுத்து அதில் பாசம் என்னும் ஒரு சரம் கொடுத்து பக்தி என்னும் திருநூல் எடுத்து அதில் பாசம் என்னும் ஒரு தரம் கொடுத்து பக்தி என்னும் ஒரு நூலெடுத்து அதில் பாசம் என்னும் ஒரு சரம் கொடுத்து தத்துவம் என்னும் ஒரு மாலை தொடுத்து தத்துவம் என்னொரு மலர் தொடுத்து தத்துவம் என்னும் ஒரு மாலை தொடுத்து நான் சாற்றி விட்டேன் உன் திருவடிக்கே மலர்களிலே பல நிறம் கண்டேன் திருமாலவன் வடிவம் அதில் கண்டேன் மலர்களிலே பல மனம் கண்டேன் திருமாலவன் கருணை அதில் கண்டேன் மலர்களிலே பல நிறம் கண்டேன் கைதட்டி உற்சாகப்படுத்திய அத்தனை உள்ளங்களுக்கும் நெஞ்சம்த நன்றிகள். பேரன்புமிக்க பெரியவர்களுக்கும் பெரும் மதிப்புமிக்க தாய்மார்களுக்கும் அன்புள்ள பண்புள்ள கொடுத்த தாய்மார்களுக்கும் கல்வி கற்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கும் விவசாய பெருங்குடி மக்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய சார்பாகவும் நான் சார்ந்துள்ள மதுரை தமிழ்நாடு நாடக நடிகை சங்கத்தின் சார்பாகவும் என்னுடைய ஆசிரியர் மதுரை திடீரகம் டி.எம். பாலமுருகன் அவருடைய சார்பாகவும் இந்நேரத்தில் இந்த இசைக்கலைஞருடைய சார்பாகவும் வந்திருக்கக்கூடிய அத்தனை நடிகருடைய சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய கதைப்பணிக்கு செல்கின்றேன். இங்கே வேடனாக நடித்துக் கொண்டிருக்கும் அன்பு மாப்பிள்ளை கீழழகினுடைய சேர்ந்த கவிமருது அவர்களுக்கு விழா குழுவினர் சார்பாக பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறார்கள் மற்றும் இந்நாடக அமைப்பாளர் என்ற விதத்திலும் பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறார்கள். வந்திருக்கக்கூடிய அத்தனை கலைஞர்களுக்கும் பொன்னாடை போற்றி புகழாடம் சுட்டக்கூடிய மாபெரும் கீழழகியநல்லூர் கிராமத்தார்களுக்கு என்னுடைய சார்பாகவும் சார்ந்துள்ள கலைக்குழுவின் சார்பாகவும் இந்த நாடகத்தை நடத்தக்கூடிய பிரார்த்தனை நடத்தக்கூடிய எனது பாசமிகு அண்ணன் முத்துக்குமார் VAO அவர்களுக்கும் அவர் மென்மேலும் உயர்ந்த பதவிக்கு செல்ல வேண்டும் என்ற இந்த செல்வ கலியம்மன் அருள் புரிய வேண்டும் என்று தெரிவித்துக் கொண்டு என்னுடைய கதை பணியை தொடங்குகின்றேன். இறைவா, அனைத்துலகிற்கும் தலைவா, இங்கு இல்லாமை கல்லாமை சோம்பல் நீங்கி அனைவரும் கற்போடு நல்லொழுக்கத்தோடு திகழ பொன்னேட்டில் பிடித்த நன்மொழி ஆதரித்து இன்றைய நாள் அமைந்திட வேண்டும் என்று எல்லா வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு கதைக்கு செல்வோம். எங்க ஊரு மாறி
மாரியம்மா எங்க செல்வ காளியம்மா இருந்த ஒரு மாரியம்மா பத்த காசு கொண்டு வரது வாங்கிட்டு வரும். முடிநீரை சேர்ந்த எனது அன்புக்குரிய தாய்மாமா சங்கிலி அவர்கள் நினைவாக எங்களுடைய அம்மாயி அவர்கள் இந்த ரூபாயை கொடுத்து பெருமைப்படுத்துகிறார்கள். நன்றி நன்றி. இழந்த நிறைய கொடுங்க. 100 கொடுக்கப்படாது. 2000 3000 கொடுக்கணும், இல்லை 5000 கொடுக்கணும். அருமையா வருதுல யாருக்கு வருமே வருமே இல்லையா வருமே இல்லை. ஆவரங்கடை சேர்ந்த எங்களுடைய சித்தி பஞ்சவர்ணம் அவர்களும் சித்தப்பா செந்தில் அவர்களும் சார்பாக ரூபாய் 200 அன்பளிப்பு அளித்துள்ளார்கள். அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் நன்றி நன்றி. முடியனூரை சேர்ந்த சித்தப்பா கோபி அவர்களும் சித்தி தங்கமுத்தி அவர்களும் 500 ரூபாய் அன்பளிப்பு அளித்து பெருமைப்படுத்தியிருக்கிறார்கள். அவர்களுக்கும் அவர் குடும்பத்தார்களுக்கும் செல்வ களிமன் அருள் கிடைக்க வேண்டும் என்று. முடியனூரை சேர்ந்த பெரியம்மா ஆண்டிச்சி பெரியப்பா சமயமுத்து அவர்கள் சார்பாக 500 ரூபாய் அன்பளிப்பு அளித்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் நன்றி. எங்க ஊர் மாரியம்மா தங்கமான காளியம்மா நாங்க ரொம்ப ஏழையம்மா நட்டு வச்ச வாழையம்மா தண்ணி விட்டு வளர்த்து வீடு தாயே செல்வ காளியம்மா தண்ணி விட்டு வளர்த்து வீடு தாயே செல்வ காளியம்மா எங்க ஊரு மாரியம்மா தங்கமர காரியம்மா நாங்க ரொம்ப ஏழையம்மா நட்டு வச்ச வாழையம்மா தண்ணி ஊத்தி வளர்த்து வீடு தாயே முத்து மாரியம்மா தண்ணி ஊத்தி வளர்த்து வீடு தாயே முத்து மாரியம்மா எங்க ஊரு மாரியம்மா. பாசமுள்ள ஜனங்க பக்கம் போலும் பார்த்து கூட எனக்கு நல்ல வரும். பாசமுள்ள ஜனங்க பக்கம் போலும் பார்த்து கூட எனக்கு நல்ல வரும். ஒன்னு நினைச்சு பேரு எடுக்க ஒன்னு நம்பி நாங்க வந்திருக்கோம். இது பொன்னா விளையும் பூமி காக்குற சாமி. பொன்னா விளையும் பூமி இந்த மண்ணை காக்குற சாமி. பொன்னா விளையும் பூமி நாங்க கண்ணா காக்குற சாமி. அடி எண்டாயம்மா செல்வ காளி உன்னோட துணைக்காமி. எங்க ஒரு மாரியம்மா தங்கமர காரியம்மா நாங்க ரொம்ப ஏழையம்மா நட்டு வச்ச வாழையம் ஏதண்ணி ஊத்தி வளர்த்து வீடு தாயே முத்து மாரியம்மா. கட்டி வச்ச மாலை கொண்டு வந்து கை நிறைய மஞ்சள் அள்ளி வந்து கட்டி வச்ச மாலை கொண்டு வந்து கை நிறைய மஞ்சள் அள்ளி வந்து போட்டு ரசிப்போம் பூசி மகிழ்வோம். பொண்ணு தாய் ஒண்ணு எண்ணிக்கிட்டு நாங்க செவப்பு நூலு வம்சம் நல்ல பாளையக்கார ரம்சம். சிவப்பு நூறு வம்சம் நாங்க பாளையக்கார ரம்சம். செவப்பு நூலு வம்சம் நல்ல பாளையக்கார ரம்சம். அடி எண்டாயம்மா செல்வ காளி உன்னோட துணைக்காமி. அடி எண்டாயம்மா செல்வ காளி உன்னோட துணைக்காமி. எங்க ஊரு காளியம்மா தங்கமர காரியம்மா நாங்க ரொம்ப ஏழையம்மா நட்டு வச்ச வாழையம்மா தண்ணி ஊத்தி வளர்த்து வீடு தாயே முத்து மாரியம்மா தண்ணி ஊத்தி வளர்த்து வீடு தாயே முத்து மாரியம்மா. எங்க ஊரு மாரியம்மா. இது பக்க மேளமா? பக்கா மேளம். பக்க மேளம் இல்ல பக்கா மேளம். இந்த விழாவிற்கு சீரோடும் சிறப்போடும் ஒளிபரப்பி அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய சரவணா ஒளிபரப்பு நிலையத்தார்களுக்கும் அதில் பணிபுரியக்கூடிய இயக்குநர்களும் என்னுடைய சார்பாகவும் சார்ந்துள்ள தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க சங்கரம் நன்றி நன்றியில் அவனை தெரிவித்துக் கொண்டு உங்களை கதைப்பணிக்கு செய்கின்றோம். அதே போய் கண்காணிச்சாங்க அப்படி கேட்டல் கேட்பாங்கன்னு. அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆரம்ப சிரிப்பு. இங்கே நீ சிரிக்கும் பொன் சிரிப்போ ஆனந்த சிரிப்பு. சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் இது ஆணவ சிரிப்பு இங்கே நீ சிரிக்கும் பொன் சிரிப்போ ஆனந்த சிரிப்பு. நல்ல தீர்ப்பை உலகம் சொல்லும் நாள் வரும்போது அங்கு சிரிப்பவர் யார் அழுபவர் யார் தெரியும். அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆரம்ப சிரிப்பு.
மாறுவது யார் தெரியும் அப்போது அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆரம்ப சிரிப்பு ஆரம்ப சிரிப்பு அப்படியெல்லாம் ரெட்டியாப்பட்டியை சேர்ந்த என்ன அன்புக்குரிய பெரியப்பா ராசு மிகப்பெரிய ஒரு ராஜ நடிகர் கெட்டபொம்மன் நாடகத்திலே அவருடைய அறந்தவப்புல அன்புக்குரிய அண்ணன் மணி அவர்கள் 100 ரூபாய் அன்பளிப்பளித்து பெருமைப்படுத்தியிருக்க அவர்களுக்கும் அவர் சார்ந்த குடும்பத்தாருக்கும் செல்வ கல்யாணம் அருள்புரிய வேண்டும் என்று இந்த நேரத்தில் வேண்டிக் கொண்டு கதைப்பணிக்கு செல்கின்றேன். யார் கொடுத்தது? இந்த மாமா வேப்பங்குளத்தை சேர்ந்த மாமா கருப்பு அவர்களுக்கும் சோழக்கவுண்டன்பேட்டை சேர்ந்த அன்பு மைத்தினர் கருப்பசாமி அங்காளேஸ்வரி அவர்களுக்கும் கார்த்தி விஜய் அவர்களுக்கும் அன்பளிப்புளித்த அத்தனை பேருக்கும் நன்றிகளை வணக்கம் தெரிவித்துக் கொண்டு வணக்கம் தெரிவித்துக் கொண்டு இன்று கதைப்பணிக்கு செல்கின்றேன். எங்க அங்கால் கொடுத்தவன் நோட்டு போட்டு எழுதிருந்தேன். அங்கால் கொடுத்தவன் நோட்டு போட்டு எழுதிருந்தேன். இந்த ஒளி இதுல இருக்குல்ல என்ன பட்ட அப்ப பாண்டியில முச்சு கூத்தா பண்ணு என்ன தம்பி என்ன அப்புறமே பாடிடுவோம் பேசாட்டு அவருக்கும் பாடக்கூடாதுல்ல அப்புறமே பாரு. இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட ஜீவராசிகள் ஒவ்வொன்றுக்கும் தாய் என்று ஒருத்தர் இருந்திருப்பாள். அந்த தாய் நினைவு ஒரு பாடலை பாடிவிட்டு கதைக்கு செல்லலாம். அம்மா நீ சுமந்த பிள்ளை சிறகொடிந்த கிள்ளை என் கண்களும் என் நெஞ்சமும் கொண்டாடும் தெய்வம் தாயே அன்னை போராலயம் அன்னை போராலயம். அம்மா நீ சுமந்த பிள்ளை சிறகொடிந்த கிள்ளை என் கண்களும் என் நெஞ்சமும் கொண்டாடும் தெய்வம் தாயே அன்னை போராலயம் அன்னை போராலயம். அம்மா மண்ணில் என்ன தோன்றக்கூடும் மழையில்லாத போது மனிதனோ மிருகமோ தாயில்லாமல் ஏது. மண்ணில் என்ன தோன்றக்கூடும் மழையில்லாத போது மனிதனோ மிருகமோ தாயில்லாமல் ஏது. மண்ணில் என்ன தோன்றக்கூடும் மழையில்லாத போது மனிதனோ மிருகமோ தாயில்லாமல் ஏது. அன்னை சொன்ன வார்த்தையாக நினைவில் நின்றதே அன்னை என்ற வழியாக வடிவில் நின்றதே. அம்மா எங்கே அம்மா நீ சுமந்த பிள்ளை வாழ வைத்த தெய்வம் இன்று வானம் சென்றதேனோ உலகிலே உள்மகன் நீரில்லாத மீனோ. வாழ வைத்த தெய்வம் இன்று வானம் சென்றதேனோ உலகிலே உன் மகன் நீரில்லாத மீனோ. வாழ வைத்த தெய்வம் இன்று வானம் சென்றதேனோ உலகிலே உன்மகன் நீரில்லாத மீனோ. மீண்டும் இந்த மண்ணில் வந்து தோன்ற வேண்டுமே வாழ்க வாழ்க மகனே என்று வாழ்த்த வேண்டுமே. அம்மா எங்கே அம்மா நீ சுமந்த பிள்ளை சிறகொடிந்த கிள்ளை என் கண்களும் என் நெஞ்சமும் கொண்டாடும் தெய்வம் தாயே அன்னை ஓராலயம் அன்னை ஓராலயம். அம்மா கைதட்டி உற்சாகப்படுத்திய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய சார்பும் கலைக்குழு சார்பும் நன்றி தெரிவித்துக் கொண்டு
கதைப்பணிக்கு செல்கின்றேன். சத்தம் ஆலோலம் சோ 8 அடி நோக 8 அடி கொப்பளிக்க வட்டில் சுமந்து மருங்க செய்ய. அது என்ன வட்டில் சுமந்து மருங்க செய்ய? கொட்டி கிழங்கோ கிழங்கின்ற கூவர் வழங்கோசை ஐயம் பெறும். வட்டில் சுமந்து மருங்க செய்ய சொல்லணும். காலையில சொல்றீங்களா? அப்படிப்பட்ட ஓசைக்கு நிகரான ஓசை அல்லவா அந்த பெண்மணியின் ஓசை. அந்த ஓசையை பார்க்கும் பொழுது எப்படி இருக்கிறது தெரியுமா? ஆலோலம் என்று குரல் காட்டி இந்த அரும்புணத்தே சேலோடு கண்ணை திணை மீது வைத்த சிங்காரி சிங்காரி ஆலோலம் என்று குரல் காட்டி இந்த அரும்புணத்தே தேனோடுகள் திணை மீது வைத்த சிங்காரி சிங்காரி காலோடு கால் சேர்த்து அனுராக போக களைவி செய்தாள். பாலோடு சேர்ந்த பழம் போல் தித்திக்க பழுதில்லையே. நிலவே என்னிடம் நெருங்காதே. நிலவே என்னிடம் நெருங்காதே. நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. மலரே என்னிடம் மயங்காதே. மலரே என்னிடம் மயங்காதே. மலரே என்னிடம் மயங்காதே. நீ மயங்கும் இடத்தில் நான் இல்லை. நிலவே 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 என்னிடம் நெருங்காதே. நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. கோடையில் ஒரு நாள் மழை வரலாம் என் கோலத்தில் இனிமேல் எழில் வருமோ. கோடையில் ஒரு நாள் மழை வரலாம். என் கோலத்தில் இனிமேல் எழில் வருமோ. கோடையில் ஒரு நாள் மழை வரலாம் என் கோலத்தில் இனிமேல் எழில் வருமோ. கோடையில் ஒரு நாள் பனி வரலாம் என் வாழ்வில் இனிமேல் சுகம் வருமோ. நிலவே என்னிடம் நெருங்காதே. நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. அமைதியில்லாத நேரத்திலே அந்த ஆண்டவன் என்னையே படைத்து விட்டான். அமைதியில்லாத நேரத்திலே அந்த ஆண்டவன் நம்மையே படைத்து விட்டான். அமைதியில்லாத நேரத்திலே அந்த ஆண்டவன் என்னையே படைத்து விட்டான். நிம்மதி இழந்து நான் இருந்தேன். இந்த நிலையில் உன்னை ஏன் தூது விட்டான். நிலவே என்னிடம் நெருங்காதே. நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. நிலவே என்னிடம் நெருங்காதே. நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. அள்ளி கொண்டே முடிச்சு அள்ளி கொண்டே முடிச்சு காசு போட்டு வச்சு அரகாசு போட்டு வைக்கணும். அள்ளி கொண்டை முடிச்சு
பொட்டு வச்சு வெள்ளி சதங்கை கட்டி விளக்கு வைக்கும் நேரத்திலே விளக்கு வைக்கும் நேரத்திலே பட்டு வண்ண சிட்டு படகு துறையை விட்டு பட்டு வண்ண சிட்டு படகு துறையை விட்டு பார்ப்பதுவும் யாரையடி ஆலோலம் போட்டு பார்ப்பதுவும் யாரையடி ஆலோலம் போட்டு பட்டு வண்ண சிட்டு பரன் மீதிலே நின்று ஆலோலம் பாடுதந்து யாரு அந்த சிட்டு ஆலோலம் பாடுதம்மா யாரு அந்த சிட்டு அள்ளிக்கொடி போல தேனாற்றங்கரை மேலே அள்ளிக்கொடி போலே தேனாற்றங்கரை மேலே அள்ளிக்கொடி போல தேனாற்றங்கரை மேலே அவ மெல்ல மெல்ல அவ மெல்ல மெல்ல இடையசைய வெள்ளிச்சிலை போலே இவள் மெல்ல மெல்ல இடையசைய வெள்ளிச்சிலை போலே பட்டு வண்ண சிட்டு 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 படகு தூரை விட்டு 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 பார்ப்பதுவும் யாரையடி ஆலோலம் போட்டு பார்ப்பதுவும் யாரையடி ஆலோலம் போட்டு ஆளை பார்த்த மோகம் அவள் அழகை பார்த்த வேகம் ஆளை பார்த்தால் வேகம் அவள் அழகை பார்த்தால் மோகம் ஆளை பார்த்த வேகம் அவள் அழகை பார்த்த மோகம் காலை பார்த்து நடந்த பொண்ணு காட்டுதம்மா பாவம் இவள் காலை பார்த்து நடந்த பொண்ணு காட்டுதம்மா பாவம் பட்டு வண்ண சிட்டு 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 படகு துறைய விட்டு 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 பார்ப்பதுவும் யாரையடி ஆலோலம் போட்டு பார்ப்பதுவும் யாரையடி ஆலோலம் போட்டு பொன்னா பிறந்த ஒரு புருஷனுக்கு நேரே பொன்னா பிறந்த ஒரு புருஷனுக்கு நேரே அவன் நின்னாகத்தான் அவன் நின்னாகத்தான் அவன் நின்னாகத்தான் வேணும் என் வாழ்வில் ஒரு நாளே பட்டு வண்ண சிட்டு 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 படகு தூரைய விட்டு 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 பார்ப்பதுவும் யாரையடி ஆலோலம் போட்டு பார்ப்பதுவும் யாரையடி ஆலோலம் போட்டு பார்ப்பதுவும் யாரையடி ஆலோலம் போட்டு யாரோ ஒரு ஆடுவன் அங்கு மிகவும் உழவை கொண்டிருக்கிறான் காவலாளியா காவாலியா போதுவார் யாரையா தாங்க 1.5 மாசம் ஆச்சு அந்த கெண்டா வச்சு 1.5 மாசம் ஆச்சா யார் எதுக்கு வழிமறிக்கிறீங்க அன்னைக்கெல்லாம் போட்டு வரல மத்தியில இன்னைக்கு இருக்கு யார் நீங்க வேடுவரியா நீ வேடுவரையா ஆ. நீ வேடுவரா ஆ. இல்ல வேட்டைக்காரனா ஆ. இல்ல ஓட்டக்காரனா இதை நான் கேட்கல சரி நீங்க யாரு அதோ தெரியுது பாரு வெள்ளிமலை எங்க தெரியுது இந்த தெரியுது இல்லையா கோயில் தெரியுது ம் பாத்தியார் உங்களுக்குலாம் தெரியுதா வெள்ளிமலை உங்களுக்குலாம் வெள்ளிமலை தெரியுதா லைட் வெளிச்சமா தெரியுது கண்ணு கூசு வெள்ளிமலை தெரியலையா ஹே சரி சரி அந்த அந்த கோயிலுக்கு அங்கிட்டு தெரியாத மலையா அந்த மலையா உங்க பேர் என்ன கந்தவடன்யா கந்தனா வேடனா கந்த வேடுவன் கந்த வேடுவதையா உன் பேர் என்னையா என் பேரு கந்தன் ஆ. தொழில் வேடுவர் ஓ வேடுவத்துல அதான் ஆ. தொழிலையும் சேர்த்து சொல்றீங்க ஆமா. சரி 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 இப்ப இருக்கடா ஆ. போகுதுன்னு சொன்னது சொந்தமானதியா நாலரை சொல்லிட்டாரா எனக்கும் சொந்தமானது என்னது உனக்கு சொந்தமானது அது எனக்கு சொந்தமானது எனக்கு சொந்தமான உனக்கு எப்படி சொந்தமாகும் உனக்கு சொந்தமானதானே ஆமா அது என்னது போகாத என்ன இருக்கு மேலே ஒன்னது இல்லையா என்னது உன்னதாயா ஆ. அது என்னதுயா ஒன்னது இல்ல என்னது நான் சொல்றது புரியுதா புரியலையா நான் சொல்ல உனக்கு புரியுதா புரியலையா பாத்தியாரு இங்க கேளுங்க எனக்கு சொந்தமானு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவர் என்னதுன்றாரு அது என்னதுயா என்னதியா அட நான் சொல்ற உனக்கு புரியுதா புரியலையா உனக்கு புரியுதா புரியல எனக்கு புரியுது என்ன? உனக்கு சொந்தமானதானே ஆமா அது என்னது எனக்கு சொந்தமானது மான் ஆமா மான் எங்க இருக்கு
உள்ள போயிருச்சு. உள்ள போயிருச்சுல? ஆமா. சந்தோஷப்படு. எதுக்கு சந்தோஷப்பட? நிறைஞ்ச காலையில ஏய், எனக்கு- அதவே உள்ள போகலையேன்னு வேதனைப்படுறான். அதுதான் உள்ள போயிருச்சுல, அது வேறயா? போன அப்புறம் விட்டு தொலை விட்டுதானே. அது வேற. எனக்கு சொந்தமான மானது உங்களோட துணைப்பணத்துக்குள்ள நுழைந்து விட்டது. உள்ள போனது என்ன செய்ய போற? பிடிக்கணுமியா? நல்லாவா இருக்கு. ஏய், உள்ள போனதை பிடிச்சா நல்லாவா இருக்கு. எதையா சொல்ற? சரி, உள்ள போனதை பிடிக்கிற உருவிட்டு போயிடாதா? எதையா சொல்ற? நீ எதை சொல்ற? ஏன் மான சொல்றியா? மானத்தான் சொல்றேன். மானு உள்ள போயிருக்கு. ஓடுற மான விரட்டி பிடிக்கிற, பின்னங்கால பிடிக்கும் போது கால் உருவிட்டு போயிடாதான் நான் கேக்குறேன். சரி, அப்ப மானை பிடிக்க வந்திருக்க. ஆமா. இருக்கட்டும். ஆமா, உங்க பேர் கந்தே. ஆமா. நீங்க யாருங்க? பரம்பரை விடுறா பஞ்சாயத்து விடுறா? பரம்பரை வேட்டைக்காரங்க. ஆமா. எப்படி என்னத்தை விளையாடி இருப்பிய? நான் இதுக்கு முன்னாடி ஒரு மானை பிடிச்சி வச்சிருக்கேன். எங்க அப்பா ஒரு காளையை பிடிச்சி வச்சிருக்காரு. எங்க அம்மா ஒரு சிங்கத்தை பிடிச்சி வச்சிருக்காங்க. என் தம்பி ஒரு புளியை பிடிச்சி வச்சிருக்கான். கொட்டை எடுத்ததா எடுக்காதா? என்னதுங்க? ஓ, விலங்கு. எங்க அண்ணன் ஒரு எலியை பிடிச்சி வச்சிருக்காரு. ஒன்னு முதுகுல வர கையடியா போல இருக்கு. எலியை பிடிக்கிறது. சரி, இருக்கட்டேன். அப்ப நீங்க பரம்பரை விடுவீரு? ஆமா, பரம்பரை வேட்டைக்காரங்க. வெள்ளிமலையில இருந்து வர்றீங்க. ஆமா. உங்க பேர் கந்தே. இப்ப மானை தேடி வந்துருக்கீங்க. ஆமா. தேடி வந்தீங்களா, விரட்டி விட்டீங்களா, பிடிக்க வந்தீங்களா? விரட்டி வந்தையா? இப்ப பிடிக்க வந்திருக்கீங்க. ஆமா, பிடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க. நல்லா பிடிச்சிட்டு போங்க. சரி. உங்களுக்கு இல்லாததா? இன்னைக்கு நீங்க யாருங்க இந்த இடத்துல? அந்த இடத்துக்கு சொந்தக்காரன். சொந்தக்காரனா? உங்க அப்பா பேரு பரம வேடுவன். உங்க அம்மா பேரு பார்வதி வடுவச்சி. பார்வதி மீனா? ஆமா. நீ யாரியா? நான் தான் நம்பிராஜ மையன். ஏய், நம்பிராஜ மேனா நீ? என்ன தெரியலையா? நல்லா தெரியுதா? குருட்டு முதவியா? நான் தான் உங்க அம்மா பேரை சொல்ல புரிஞ்சுக்கிட்டேன்ல. புரிஞ்சுக்கிட்ட. சரி. உங்க அப்பா எச்சிக்கல போய் தான் எங்க ஐத்திய கூட்டி போயிட்டல. எச்சிக்கல போய்டா? ஆமா. எங்க ஐத்த நல்ல மனுஷி, பச்சை மண்ணு, விவரம் தெரியாத பிள்ளை. சரி. ஒப்ப எதை காட்டுனேன்னு தெரியல ஆசைய, அதோட கூட்டி போயிட்டாங்க. அப்ப சொன்னேன் எங்க அப்பன், உக்காலி வைத்திய கூட்டி போயிட்டாங்கடா, அவங்களோட ஒட்டூர் கூட ஒரு கூட எங்க அப்பன் சொன்னேன். சரி. தெரியுமா? அதனாலதான் உன்னை பார்த்தது எனக்கு ஒரு பக்கம் கோவம் வந்தாலும் மலையேறி போனாலும் மச்சனை மாமா தேவையே அப்படின்றதுக்காக பேசாம பொறுமையா இருக்கிறேன். சரி. இந்த இடத்துல என்ன பண்றீங்க? மாப்பிள்ள காவல் பாத்துக்கிறீங்க. மாப்பிள்ள என்ன காவலுங்க? அவங்க தானே பொம்பளை பிள்ளை பாதுகாத்துக்கிட்டு தானே. நீங்க அவங்க நான் பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன். பொம்பளை காவலா? ஏய், என்ன மாமா நினைச்சியா? இல்லையா, பொம்பளை தின காவல் காக்குறாங்க, அவங்களுக்கு நீ காவலா? அவங்க பின்ன, அதாவது ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா தாய் தகப்பனும் பாதுகாக்கணும், வளர்ந்துருச்சுன்னா சகோதரன் பாதுகாக்கணும், கட்டி கொடுத்தா புருஷன் பாதுகாக்கணும். சரி. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு குழந்தை ஊட்டி வந்துருச்சா அவ பேரன் பேத்தி பாதுகாக்கணும். முடியாது, நிறைய விஷயங்கள் இருக்கு. பாதுகாவல் என்பது முக்கியம். ஆனா பொம்பளை நினைச்சா சோறுன்ற நேரத்துல ஜோலி முடிச்சுட்டு போயிருவாங்க நம்மள. அது ரெண்டா பிரச்சனை. அதனால மாப்பிள்ள மலையேறி போனாலும் நீ எதுக்கு வந்த? தங்கச்சி தான் பார்க்க வந்தேன். என் தங்கச்சிய? ஆமா. என்னை பார்க்க எலிச்சா போய் மாதிரி தெரியுது. சின்ன பிள்ளைல இருந்து கஷ்டப்பட்டு வளர்த்தது நானு உனக்கு கொடுப்பனாக்க இந்த ஜோலி வச்சுக்கிறாரு. என் தங்கச்சிக்கு நான் என்ன வேணுமோ நான் செய்யறியா? வேணாம்யா, என் தங்கச்சிக்கு நான் இருக்கேன்ல. நீ என்ன பண்ண போற தங்கச்சி வச்சு? நான் கட்ட போறேன். நீ ஒரு மனுஷன், தங்கச்சி நான் இருக்கேன். எதுக்கு இருக்கேன்? மாப்பிள்ளை பாக்குறீங்கல்ல. மாப்பிள்ளை நீ என்னைக்கு பார்க்க போற? மாப்பிள்ளை வந்துட்டு தேடி வந்துட்டேன் உனக்காக. சரி. ஆனதாச்சு தங்கச்சியா வர சொல்றேன். அதுக்கு முன்னாடி உன் தங்கச்சி ஒன்று இருக்கு. தாக்கல உள்ள விடுறேன், நீ உள்ள விடு.